50 மில்லி தண்ணி, அதில் வந்து ஒரு 50 கிராம் சோள மாவு போட்டு கரைச்சிக்கணும். பால் பவுட்ரு 2 ஸ்பூன் சோள மாவுலேயே சேர்த்து கரைச்சிக்கிறோம். கரைச்சிக்கிறோம். இப்போ சோள மாவும் பால் பவுடரும் கலந்துறதுல நல்லா காய்ச்சிக்கிறோம். சோள மாவும் பால் பவுடரும் கரைச்ச கலவை நல்லா பொங்கி கொதிக்கிது. இதை ஆற வச்சு நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த சோள மாவு பால் அரிசி வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வழவழப்பாக அரைச்சிக்கணும். நம்ம எல்லா பருப்பும் ஊற வச்சுருக்கோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, அப்புறம் வெள்ளரி விதை, பூசணி விதை இதெல்லாம் ஊற வச்சுருக்கோம். அதையே 2 ஏலக்காவும் போட்டு ஊற வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம மைய அரைச்சிக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி க்ரீம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். சோள மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை சோள மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. அதுலேயே பால் பவுடரும் சோள மாவும் காய்ச்சின கலவையும் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இனிப்புக்காக கண்டென்ஸ் மில்க் சேர்க்கிறோம். கலக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்துட்டு எடுத்து திரும்பவும் அரைக்க போகிறோம். இன்னொரு வாட்டி ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 8 மணி நேரம் 8 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ எடுத்துருக்கோம். ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ருசி ரொம்ப நல்லா இருக்கு. அருமையான ஹோம்மேட் ஐஸ்கிரீம். நட்ஸ் ட்ரை நட்ஸ்